ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 4. ஆழிமழை கண்ணா. சென்ற பாசுரத்தில் மாதம் மும்மாறி மழை பெய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கூறினாள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் வருணதேவனுக்கு ஆணை இடுகிறாள். ஆழிமழை கண்ணா ஒன்றுலி கைக்கரவேல். ஓ வருணதேவனே, தண்ணீரை மறைத்து கொள்ளாமல் முழுமையாக மழை பொழிய வேண்டும். எப்படி? ஆழியுள் புக்கு புகத்து கொடுஆர் தேறி சமுத்திரத்தின் உள்ளே புகுந்து நிறைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆர்த்தி ஏறி கடகடவென்று ஒலி எழுப்பிக் கொண்டு மேலேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி முதல்வனான ஸ்ரீமன் நாராயணனின் திருமேனியைப் போல கார்மேகங்களாக வேண்டும். பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் அழகான வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் இருக்கும் ஆழி சுதர்சன சக்கரத்தை போல மின்னலோட வலம்புரி சங்கநாதத்தை போல இடி இடிக்க வேண்டும். இடி நின்று அதிர வேண்டும். தாழாதே சார்கு புதைத்த சரமழை போல் பகவானோட சாங்கத்தில் இருந்து வரும் அம்பு மழை போல வாழ உலகினில் பெய்திடாய். உலகத்தார் எல்லோரும் வாழ மழை பெய்ய வேண்டும். உலகத்தாரை வாழ்விக்கும் மழையாக இருக்க வேண்டும். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். நாங்களும் மகிழ்ச்சியோட இந்த மார்கழி நோன்பு நோற்று மகிழ்ந்து நீராட வேண்டும் என்று ஆண்டாள் வருணனுக்கு ஆணையிடுகிறாள். ஆழிமழை கண்ணா ஒன்றடி கைக்கரவேல். ஆழியுள் புக்கு முகத்து கொடுஆர் தேறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதித்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.